வடமதுரை சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் ரூபாய் 72 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய அன்னதான கூடத்தை திறந்து வைத்த எம்எல்ஏ காந்திராஜன். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ரூபாய் 72 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அன்னதான கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட எம்எல்ஏ காந்திராஜன் சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அதன் பின்னர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக வடமதுரை மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டி, வடமதுரை பேரூர் செயலாளர் கணேசன், அய்யலூர் பேரூர் செயலாளர் கருப்பன், இலக்கிய அணி அமைப்பாளர் இளங்கோ, நெசவாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் பத்மநாபன், செயற்பொறியாளர் ராஜராஜன், உதவி கோட்ட பொறியாளர் சபிதா, ஆய்வாளர் சுரேஷ், செயல் அலுவலர் முத்துலட்சுமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கூட்டாத்துப்பட்டி, சேர்வைக்காரன்பட்டி, அகிலாண்டபுரம், மோர்பட்டி ஆகிய பகுதிகளில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடங்கள், எட்டிக்குளத்துப்பட்டி மற்றும் வடுகப்பட்டியில் பகுதி நேர ரேஷன் கடை திறப்பு விழா மற்றும் வேல்வார்கோட்டை முதல் முத்தனாங்கோட்டை பள்ளி வரை தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் எம்எல்ஏ காந்திராஜன் கலந்து கொண்டார். சரி, இப்போ நம்ம ஃபைல் ப்ரொசீஜர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அம்மா சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் அந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி நம்ம உட்காருக்குமா நின்றுட்டு இருக்காங்க. அதனால அந்த கோயிலினுடைய திருப்பணியை அவர் சிறப்பாக செஞ்சு முடிச்சார். தாடி கும்பு செஞ்சுட்டு தான் ஒரு சந்தர்ப்பம் வந்தது. இறைவன் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தார். இருந்தாலும் கூட நான் அதை VK கருப்பன்ட்ட ஒப்படைச்சாதான் சரியா வரும். ஏன்னா குஜிலேம்பாறை ஏரியாவில் செட்டிநாடு அவங்க செய்ய